ஹலோ கைஸ், இது உங்கள் அரசு 360. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. தமிழ் புத்தாண்டு மட்டும் இல்லை, நம்ம சித்திரை திருவிழா மதுரை, பரமக்குடி, மானாமதுரை இந்த சைடு எல்லாமே சித்திரை திருவிழா இப்போ ஆரம்பிக்க போகுது. இதில் இப்போ கவர்மெண்ட் ஒரு புதுசாக அதிரடியான மகளிருக்கு மட்டும், ஆண்களுக்கு எப்பயுமே கிடையாது, மகளிர்களுக்கு மட்டும் ஒரு அதிரடியான ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்க போகிறாங்க. என்னன்றது நான் சொல்கிறேன். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை முன்கூட்டியே, அதாவது எப்போ பொதுவாக ஒரு 15ஆம் தேதி இல்லை ஒரு 16ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஆனால் இப்போ 13ஆம் தேதி இல்லை 12ஆம் தேதிக்குள்ளே போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக 13ஆம் தேதி இல்லை 12ஆம் தேதிக்குள்ளே மகளிர் உரிமை தொகை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எதனாலனா, உங்களுக்கு தமிழ் புத்தாண்டை நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக அரசு தரப்பில் இது ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க. இது எலெக்ஷன் வரனாலையா இல்லை அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸு. ஸோ இதை இருக்கிற வரைக்கும், இந்த ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி இருக்கிற வரைக்கும் என்னென்ன நீங்கள் பயனடைய முடியுமோ அவ்வளோ பயனடைஞ்சுக்குங்க அப்படின்றது தான் இந்த கான்செப்டோட, இந்த வீடியோட கான்செப்டே. ரெண்டாவது ஒன்று முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம். இந்த நகைக்கடன் தள்ளுபடி நான் சொல்கிறேன் தெளிவாகவே. அந்த நகைக்கடன் தள்ளுபடி இப்போ ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக அதாவது நான் அரசியல் பேசக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக ஒரு கட்சி கொண்டு வர மாதிரி ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. எப்போ வேணால் அந்த தகவல் நமக்கு வரலாம், வாக்குறுதிகள் கொடுக்கலாம், எந்த கட்சி வேணால் கொடுக்கலாம். இப்போ வீட்டு மகளிர்களுக்காக வீட்டில் எல்லா உபயோகப் பொருள்களும் இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினு ரெண்டுமே கொடுக்க போகிறாங்களாம். இது ஏடிஎம்கேவும் கொடுக்க போகிறாங்க, தற்போதைய முதலமைச்சராக இருக்க டிஎம்கேவும் கொடுக்க போகிறாங்க. இதில் எந்த கட்சி பெஸ்ட்டான கட்சின்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு மேலே ஒரு முக்கியமான விஷயம், அந்த முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் சில விஷயங்கள் நான் சொல்லாமல் விட்டேன். அந்த நகைக்கடன் தள்ளுபடியில் இப்போ 5 சவரன்றதை கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, கம்மியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக எந்த கட்சி வேணாலும் அதிரடியாக இந்த வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காய்ஸ், இப்போ நீங்கள் என்ன ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, அந்த வாக்குறுதி வரப்போகுதா வரலையா அப்படின்றது. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை சப்போஸ் வரலைன்னா, உங்களுக்கு புது ரேஷன் கார்டாக இருந்தால் நீங்கள் இந்த டைம் வாங்க முடியாது, அடுத்த டைம் தான் வாங்க முடியும். ஏன்னா